ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு பட்டர்ஃப்ளை குக்ஸ். மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. இன்றைக்கி நம்ம சூப்பரான ஃபில்டர் காஃபி ரெசிபி பார்க்க போகிறோம். வாங்க. தண்ணியை பாயில் பண்ணிக்கோங்க. பாயில் பண்ணால் ரொம்ப கொதி வந்துடக்கூடாது. பபிள்ஸ் வரும்ல, அந்த ஸ்டேஜில் ஆஃப் பண்ணிடணும். இது ரொம்ப கொதி வந்துடுச்சுன்னா ஃபில்டர் காஃபிக்கு நல்லாவே இருக்காது. பபிள்ஸ் வருது பாருங்கள். கொஞ்சம் பபிள்ஸ் வந்தோடனே ஃப்ளேம் ஆஃப் பண்ணிவிடுங்க. இப்போ தான் அந்த சீக்ரெட் இன்க்ரீடியண்ட் என்னென்ன ஆட் பண்ணலாம், ஃபில்டர் காஃபி செம்ம சூப்பராக இருக்கும்னு பார்க்கலாம். 3 டேபிள் ஸ்பூன் இன்ஸ்டன்ட் காஃபி பவுடர் இருக்குல்ல, அதை ஆட் பண்ணிவிட்டு மேலே இதை வச்சுருங்க. இதுக்கப்புறம் காஃபி பவுடர், கிரைண்டட் காஃபி பவுடர் வந்து 6 to 7 ஸ்பூன் ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ இந்த ஹாட் வாட்டரை அது மேலே ஃபுல்லாக கவர் பண்ணிவிடுங்க. இதுக்கு மேலே ஒரு 2 or 3 ஸ்பூன் சுகர் ஆட் பண்ணிக்கோங்க. ஆட் பண்ணிவிட்டு அதை க்ளோஸ் பண்ணிவிட்டு கொஞ்ச நேரத்துக்கு அப்படியே விட்டுடுங்க. நல்லா காய்ச்சின பாலை இந்த மாதிரி ஆற்றிக்கோங்க. காஃபிக்கு ஆற்றி யூஸ் பண்ணால் தான் நல்லாயிருக்கும் நுரையோட. இப்போ அந்த ஃபில்டர் பண்ண அந்த காஃபி லிக்விடை ஊற்றிக்கோங்க. இதில் 2 to 3 ஸ்பூன் உங்களுக்கு சுகர் வேணால் நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். உங்களுக்கு சுகர் எவ்வளோ வேணுமோ அவ்வளோ பார்த்து ஆட் பண்ணிக்கலாம். ரொம்பவே ஸ்மெல் வீடு ஃபுல்லாக கமகமன்னு வாசனையாக இருக்குது. இது சும்மா டெக்கரேஷனுக்காக ஃபார்ம் எடுத்து மேலே வச்சிங்கன்னா அழகாக இருக்கும். மறக்காமல் ட்ரை பண்ணுங்கள் வீட்டில். இது வெங்கடேஷ் பாத்தோட சீக்ரெட் ரெசிபி. ஒரு இதில் அவர் ஷேர் பண்ணியிருந்தார், நான் ட்ரை பண்ணேன். நிஜமாவே ரொம்ப சூப்பராக இருக்குது. நீங்களும் மறக்காமல் ட்ரை பண்ணுங்கள். நீங்களும் உங்கள் வீட்டில் இந்த காஃபி போட்டு குடிச்சிட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட்ஸ் பண்ணுங்கள். பாய் ஃப்ரெண்ட்ஸ். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. இன்னொரு அழகான வீடியோவில் பார்க்கலாம்.